ஏற்கனவே செங்கோட்டையின் மேல போக்குவரத்து அமைச்சராக இருக்கும்போது அவர் மேல ஒரு வழக்கு இருக்கு. அப்போ அந்த வழக்குடையவர் எங்க போறாரு? மறுபடியும் இன்னொரு கட்சியில சேர்ந்து திரும்ப அவர் தவறு செய்ய மாட்டார்னு என்ன? அப்ப அந்த கட்சி என்ன பண்றாரு? அவரு மறுபடியும் ஒரு வழக்கு கட்சியா மாத்துறாரு. சொன்னீங்க அவருக்கான ஓட்டு சதவீதம் இருக்கு. ஓட்டு சதவீதம் இருக்குன்னா ஓட்டு சதவீதம் இருக்குது விஜய்ன்ற பேருக்காக, மற்றபடி அவரு நிக்க போறது. தேர்தலுக்கு முன்பதாக இவங்க எல்லாம் வீட்டுக்கு போக வேண்டிய கட்டாயத்துல வீட்டுக்கு போகாம சிறைச்சாலைக்கு போறாங்க. இது கே நேரு அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா சிறைச்சாலைக்கு போறாங்க. மக்களுக்கு நீங்க சேவை செய்யணும்னு வரீங்கன்னா ஊழல் இல்லாதவங்களை வச்சுங்கன்ற. ஊழல்வாதிகளை மறுபடியும் கொண்டு வந்தா நக்கிட்டான் தேன் ருசி தெரியும், நக்காம இருப்பான் அவன். தேமுதிக என்னைக்குமே கவனிச்சிங்கன்னா செல்வி ஜெயலலிதா மாதிரி வர முடியுமா? அருமையான திருமதி பிரேமலதா நிச்சயமா என்டிஏ கூட்டணி சேருவாங்க. சேர்ந்தால்தான் அவங்களுக்கும் நல்லது. கனிமொழி போய் பேசிட்டு வந்தது சுமூகமா முடிஞ்சிருச்சு. அது கனிமொழி பேசினாலும் எந்த மொழி பேசினாங்களோ இல்ல, கனிமொழி தான் போனாங்க. 26 கூட்டணி 26 சீட்டுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்களே, முடிஞ்சு போச்சு கதை. திமுக ஆட்சியாளர்கள் யாருமே கோர்ட்டை, இந்த வழக்குகளை மதிக்கிறதே கிடையாது, கோர்ட் ஆர்டரையும் மதிக்கிறதே கிடையாது. நிச்சயமா இவர்கள் மேல கோர்ட் அவமதிப்பு வழக்கு வேணும் போடலாம். அதனாலதான் எல்லாரும் ஒவ்வொருத்தரா இப்ப உள்ள போறாங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் ஃபாதர் குணசேகரன் சாமியல் அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார். சார் வணக்கம். 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 நம்ம எல்லாருக்கும் ஹாட் டாபிக் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வந்தது. அதில் பேசின ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை எஞ்சின் ஆட்சி அமையும் அப்படின்னு மோடி அவர்கள் சொன்னார். தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எடப்பாடியார் அவர்கள் சொன்னது. அடுத்தது டிடிவி அவர்கள் ஜெயலலிதா அம்மாவினுடைய ஆட்சி மீண்டும் வளரும் அப்படின்னு அவர் சொன்னது. இந்த 3 பேருமே சொன்னதில் நிறைய வித்தியாசங்களை இப்போ கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கு. இதில் கட்சிக்குள்ளே ஏதாவது முரண்பாடுகளா? ஏன்னா ஒருமித்த அவரவர்களுடைய கருத்துக்களே சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா தனி பெரும்பான்மையுடன் அப்படிங்கும் பொழுது, ஏன்னா பாஜக கூட்டணியில் இருக்கு இல்லையா, ஏன் எடப்பாடியார் அப்படி சொன்னாரு? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தான் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி. ஒரு சமயம் திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் கூட்டணியில் இருந்தாங்க டாக்டர் கலைஞர் இருக்கும்போது. இந்த முறை இபிஎஸும் பாஜகவும் ஒன்றாக இருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் ஒரு முறை செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது கூட பாஜகவும் அதிமுக ஒரு தடவை கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க, அமைச்சாங்க. ஆனால் இங்கே என்னதான் கூட்டணி அமைச்சாலும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் தான் அதிக சீட் கொடுக்குறாங்க. பாஜக தேசிய கட்சியாக இருந்தாலும் குறைவான சீட் தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக. ஸோ அதிகமான சீட் யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் அதிகமாக ஜெயிக்க முடியும். இது இயல்பு. அவர் சொன்னாலும் சொல்லாங்கட்டாலும் அவர் ஏறக்குறைய ஒரு 180 சீட் வச்சுக்க போகிறார். ஆக 180 சீட்டை அவர் ஜெயிச்சு தான் ஆகணும். அதை தான் அவர் குறிப்பிட்டு சொன்னாரே தவிர இதில் நம்ம தவறான கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்றதில் இல்லை கருத்து சொல்வதில் எனக்கு என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா அதிகமான சீட்டு வச்சிருக்கிறது இபிஎஸ் தான். அப்போ அதிகமான சீட்டு உள்ளவர் தான் ஆட்சி நடத்துவோன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது ஒன்றும் பெரிய தவறாக நான் அதை நினைக்கல. பாஜக அது ஏற்கனவே அதிமுக தான் முதல்வர். ஆமா, அவர் தான் முதல்வராக இருப்பாங்கன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அவங்க அதுல உறுதியா தானே இருக்காங்க. அதுல எதிர்க்கிறது கருத்து எதுவுமே கிடையாது. ஆமாம், அதில் ஒண்ணு. அப்புறம் ஏன் எடப்பாடியார் இந்த வார்த்தையை சொல்றாரு? இல்ல, எடப்பாடியார் இந்த வார்த்தை சொல்றதுன்னா மக்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா திமுக என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்கள் பெற்றுக்கொண்டு ஆட்சியில் அமர்ந்தாலும் அது பாஜகவுடைய கைகூலியா தான் இருக்கும் சொல்லி திமுக அடிக்கடி சொல்லி மக்களை திசை திருப்ப பார்க்குது. கண்டிப்பா. அதுக்காக தான் இவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்படி இல்லை, நாங்க தான் ஆட்சி செய்ய போறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதை கரெக்டா சொல்றாரு. அதனால அது தவறு கிடையாது. அடுத்த அருமையான பிரதமர் பேசும்போது டபுள் இன்ஜின் அப்படின்னு சொல்லும்போது
நீங்கள் அதை பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில, டபுள் இன்ஜின் போட்டு வண்டிகள் போயிருக்கு, ரயில்கள். அந்த டபுள் இன்ஜின் போகும் நல்ல வேகமாக போகும். நிச்சயமா. வந்தே பாரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கும் இது இருக்குது, பின்னுக்கும் இன்ஜின் இருக்குது. அதனால தான் அந்த வேகம். ஆக மக்கள் வேகத்தோடு வாழ்வதற்கு டபுள் இன்ஜின் தேவை. அதனால இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தமிழ் மாநில தலைவர் திரு அண்ணாமலை துணை முதலமைச்சராக இருப்பார். நிச்சயமா அதான் நடக்கும் போது. நிச்சயமா. ஆமா. எப்படி சொல்றீங்க? ஏன்னா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இல்லையா? அவர் மாநில தலைவராக இருப்பார். அவர் அருமையான நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருப்பார். துணை முதலமைச்சராக இருக்க போறது திரு அண்ணாமலை தான். ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா நேற்றைய மாநாட்டில் அண்ணாமலையை பற்றி அவருடைய பெயரை கூட முதல்வர் அவர்கள் விட்டுவிட்டார். அடுத்தது அவர் பக்கத்தில் எப்பொழுதும் தன்னுடைய மகனை போல சகோதரனை போல பக்கத்தில் அமர வைத்துக் கொள்ளக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் அன்புமணி பக்கத்தில் தனியாக ஒரு குழந்தையாக அமர்ந்திருந்தார் அண்ணாமலை. இது எப்படி பாக்குறது? நீங்க நல்லா கவனிக்கணும். பிரதமரை காட்டிலும் அருமையான உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் எப்பவுமே திரு அண்ணாமலை பக்கத்தில் உட்கார வச்சிருப்பார். கண்டிப்பா. பிரதமர் இல்லை, அவர் பிரதமர் இல்லையா? அதனால என்ன செய்யணும், கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் பக்கத்தில் உட்கார வைக்கணும். அதுதான் மாண்பு. நிச்சயமா அந்த தான் அவர் செய்தார். இதனால அண்ணாமலையை ஒதுக்கிட்டாருன்னு சொல்றது தவறான காரியம். நீங்க மட்டும் இந்த கேள்வி கேட்கல, சிலர் இது பேசுவதை நானே என் காதலை கேட்டேன். ஒதுக்கவில்லை, என்னதான் இருந்தாலும் அதை மட்டும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி முதல்வர் வருவதற்கு முன்னாடியே ஒரு பதட்டத்தில் நிறைய ட்வீட் போட்டது, கேள்விகள் கேட்டதற்கு எல்லாமே சரியான பதிலடி கொடுப்பது அப்போதிலிருந்து இப்போ வரைக்குமே அண்ணாமலை அவர்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நேற்றைய தினம் லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல கூட்டணி கட்சிகள் தன்னுடைய தொண்டர்களை மட்டும் அழைத்து வரவில்லை, மக்களும் ஆரவாரத்தோடு வந்தாங்க. அதுல அண்ணாமலை அவர்களுடைய பேனர் அந்த இடத்துல இல்லை, அவருடைய படங்கள் இல்லை. சின்ன சின்ன கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகளுடைய படங்கள் இருந்தது, அவரை தவிர்த்து விட்டதோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ அதாவது இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் எந்த பொறுப்புலையும் இல்லை, ஒரு சராசரி தொண்டனாக இருக்கின்றார். இதில் தான் நீங்கள் எப்பவுமே கவனிக்கணும். பாரதிய ஜனதா கட்சி எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் உரிமை கொடுக்கின்றது. கண்டிப்பா ஒரு அங்கீகாரம் இருக்கு. அதாவது நீங்க கட்சி தலைவர் தான், நீங்க பொறுப்புல இருக்கீங்கன்னா உங்களுக்கு பொறுப்பு கூடிய அந்த இடத்தை கொடுப்பாங்க. இப்போ எந்த பொறுப்புலையும் அவர் இல்லை, கொடுக்கணும்னா கொடுத்துருக்கலாம். இப்போ அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, மத்திய அரசாங்கத்தில் நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ முடியாதுன்ட்டார் அவர். எனக்கு மாநில அரசு தான் முக்கியம் அப்படின்ட்டார். அது இல்லாம கட்சியில கூட பொறுப்பு கொடுக்குறாங்க, வேண்டான்னு சொல்லிட்டார். தேசிய அளவில் கட்சி பொறுப்பு எனக்கு வேண்டாம், தேசிய அளவில் உள்ள அமைச்சரும் எனக்கு வேண்டாம், எனக்கு தமிழ் மக்கள் தான் வேணுன்ற ஒரு நிலைப்பாட்டில் அருமையான திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமா ஒரு துணை முதலமைச்சர் கிடைக்கும். அதனால அவரை தவிர்த்துட்டாங்கன்னு மட்டும் தயவு செய்து ஏமாந்து போக வேண்டாம் யாரும். என்டிஏ ஆட்சி அமையும் பொழுது அடுத்த துணை முதல்வர் என்டிஏ ஆட்சி அமையும் போது இல்லை, என்டிஏ ஆட்சி தான் 2026 என்டிஏ ஆட்சி தான். அதுல அமையும் போது இல்லை, அமைந்து விட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். துணை முதலமைச்சர் திரு அண்ணாமலை தான். அஸ்திவாரம் போட்டுட்டாரு நேற்று மோடி அவர்கள். ஆமா, கண்டிப்பா. ஆனா இதுல முக்கியமாக ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேமுதிக வண்டி அப்படியே திருப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அவங்க வண்டியை எங்க திருப்புறாங்க, ஏன் குழப்பத்திலேயே இருக்கு தேமுதிக? தேமுதிக என்னைக்குமே கவனிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு முடிவை சொல்லவே மாட்டாங்க. கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாராளுமன்ற தேர்தலில் கூட அவங்க வந்துருவாங்க டபக்குன்னு வேற பக்கம் போயிட்டாங்க. அதுக்கு முந்தின சட்டசபை தேர்தலையும் பார்த்தீங்கன்னா அதே கதை தான். அதனால அவங்க எந்த நிமிஷத்துலையும் மாறுவாங்க, நிலைப்பாட்டில் உறுதியா இல்லை. அதாவது செல்வி ஜெயலலிதா மாதிரி வர முடியுமா ஒரு தலைமை பொறுப்பு? அவங்கள மாதிரி யாரும் தைரியமா முடிவெடுக்க முடியாது. அதனால இந்த அருமையான திருமதி பிரேமலதா நிச்சயமா என்டிஏ கூட்டணி சேருவாங்க. சேர்ந்தால்தான் அவங்களுக்கும் நல்லது. அடுத்ததாக விஜய் அவர்கள் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா சைலண்ட் மூடுல தாவேக்கா அமைதியா இருக்கு. அதுல எந்த பக்கம், ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கிறதையும் தாண்டி சிறுபான்மையினர் ஓட்டு அவர் பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க தான் சொன்னீங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல என்டிஏ மட்டும்தான் வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அவரு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாரா?
நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் வந்து எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல் நிற்க போறதில்ல. அவர் கட்சியை தான் அவர் முன்னோக்கி நிக்க வைக்கிறாரு. ஆனா அவர் தேர்தலில் நிக்க போறது தான் சொன்னீங்க. அவருக்கான ஓட்டு சதவிகிதம் இருக்கு. ஓட்டு சதவீதம் இருக்குன்னா ஓட்டு சதவீதம் இருக்குது விஜய்ன்ற பேருக்காக. மற்றபடி அவரு நிக்க போறதில்ல. நீங்க கவனிச்சிருப்பீங்க, அவருடைய மாநாட்டில் என்ன சொன்னாரு? 234 தொகுதி விஜய் தான் நிற்க போகிறேன் அப்படின்னாரு. முடியுமா? அது எப்படி நிக்க முடியும்? முடியாது இல்லையா? ஜெராக்ஸ் வேற எடுத்து வச்சீங்கன்னா முடியாது இல்லையா? அதே கதை தான் இப்போ நான் சொல்றேன். அவருடைய நிலைப்பாட்டுல இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவர் நிற்கிறதா இல்லை. எந்த தொகுதியிலும் தனிப்பட்ட முறையில் அவர் நிக்கல. ஆனா அவருடைய கட்சியை நிற்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. அது கூட ஒரு வேளை திரும்ப என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்துதான் நிற்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாக ஒரு வேளை அமையலாம். என்ன காரணம்? என்ன காரணம்? அவருடைய கட்சியே இன்னும் சரியானபடி நிலைப்பாட்டுல வரலையே. அதுக்குதான் செங்கோட்டையன் இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி நான் என்ன கேட்கறேன், செங்கோட்டையன் 1000 சொல்லலாம். எம்ஜிஆரோடு கூட இருந்தவர், அருமையான முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கூட இருந்தவர். இப்போ விஜய் கூட போய் நிக்கிறாருன்னா அவருடைய தரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ செங்கோட்டையன் தரம் என்னன்னு தெரியுதா? வேஸ்ட். அவரு ஒன்னும் பெரிய செங்கோட்டையன் ஒன்னும் கோட்டையை பிடிக்க போறது, அவரோட பலத்தை இழந்துட்டாருன்னு சொல்றீங்களா? ஒண்ணுமே இல்ல அவரு. அதனால 1000 சொல்லலாம். என்னமோ தாவேக்கால போய் சேர்ந்த உடனே என்னமோ தாவேக்காவுடைய முதலமைச்சரை இவரை கொண்டு உட்கார வைக்கிற மாதிரியும். அப்போ இன்னொருத்தர்கிட்ட மண்டி அட்டி தான் நீ நிக்கிற. இதே செங்கோட்டையன் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட நான் பாராட்டுவேன். பரவாயில்ல, இத்தனை வருஷம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாரு, இப்போ தனியா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு, இவருக்குன்னு ஒரு தனி அணி, பெரிய ஒரு மக்கள் திரண்டு போறாங்கன்னு சொல்லலாம். ஒண்ணுமே இல்லையே. இன்னொரு இதில் போய் உட்கார்ந்தது அது வந்து தலைமை பொறுப்புக்கே அது சரியில்லை. இத்தனை வருட அனுபவத்தை வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நீங்கள் கேள்வி கேட்குறவங்கள நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் 4 பேரை உங்களுக்கு கீழே அமர்த்தி நீங்கள் வந்து நிர்வாக பொறுப்பை எடுத்து நீங்கள் நடத்துவீங்க. இதுதான் திறமை உள்ளவர்களுக்கு அடையாளம். மறுபடியும் இன்னொருத்தர் கீழே போய் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா, அதுவும் அனுபவம் இல்லாத புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தோடு கூட இணைறீங்கன்னா உங்க திறமை சரியில்லைன்னு அர்த்தம். ஆனா இந்த தேர்தலில் ஏன்னா இடைத்தேர்தல் வரும்பொழுது அப்போ தாவேகா கட்சி ஆரம்பித்து விட்டது. அப்போ அந்த தேர்தலில் நாங்க நிக்க மாட்டோம், 2026 தான் இலக்குன்னு சொன்னாரு விஜய். ஆனா இதுலயும் நிக்க மாட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது தாவேகாவுடைய நிலைப்பாடு அதாங்க, இன்னும் அது ஒரு அரசியல் கட்சியா இன்னும் சரியா இன்னும் அமையலங்க. அது மாவட்ட செயலாளர் யாரு, மாவட்ட தலைவர் யாரு, உங்க கட்சியுடைய நிர்வாகமே நிர்வாக குழுன்னு ஒண்ணு இருக்கும், அதுவே இன்னும் சரியா இல்லையே. அதாவது இப்போ ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், அவருடைய கூட்டத்துக்கு போனவர், அவர் கூட்டத்தில் போய் பேசினவர். இந்த கிறிஸ்துமஸ் விழா ஒன்று நடந்தது இல்லையா, அதுல சில பேராயர்லாம் போனாங்க. நீங்க பேசுனீங்கன்னு என்ன ஒரு வார்த்தை கேட்டீங்க, அந்த சமயத்தில் கூட அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசுனீங்களான்னு கேட்டீங்க. என்னுடைய பிறந்த நாளைக்கு நான் கூட சொன்னேன், எங்க அண்ணன் ஒருத்தரில் போயிருக்கிறார் பேராயர், பிறந்த நாள் அன்னைக்கு என்னை அழைக்கிறாரு, என்ன வாழ்த்துறாரு. வாழ்த்து நான் கேட்டேன், நீங்க ஏன் அங்கே போனீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒருவேளை அந்த கட்சி புது கட்சியா இருக்குது, அதனால எந்த விதமான தவறான காரியம் செய்ய மாட்டாங்க, மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொன்னார். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, இப்ப மாற்று கட்சியில உள்ளவங்க தான் அங்க திரும்ப அங்க போறாங்க, புதிய நிர்வாகிகள் யாரும் இல்லை, மாற்று கட்சியிலிருந்து அங்க போறாங்க. அந்த மாற்று கட்சியில உள்ளவர் யாரு? ஏற்கனவே செங்கோட்டையன் மேல போக்குவரத்து அமைச்சராக இருக்கும்போது அவர் மேல ஒரு வழக்கு இருக்கு. அப்போ அந்த வழக்குடையவர் எங்க போறாரு? மறுபடியும் இன்னொரு கட்சியில சேர்ந்து திரும்ப அவர் தவறு செய்ய மாட்டார்னு என்ன? அப்ப அந்த கட்சி என்ன பண்றாரு? அவரு மறுபடியும் ஒரு வழக்கு கட்சியா மாத்துறாரு. அத தம்பி விஜய் ஏன் புரிஞ்சுக்கல? ஏன் இந்த மாதிரி ஆட்களை உள்ள சேர்க்கிறார்? ஏற்கனவே வழக்கு இருக்குது. நேர்மையானவர்னா நீங்க சேர்த்துக்கலாம், நேர்மை இல்லாத மறுபடியும் நீங்க சேர்த்தா மறுபடியும் மற்ற அரசியல் கட்சி மாதிரி தான் உங்க கட்சி. சொல்வது போல வந்து விஜய்க்கு கூட்டணி வந்து ஒரு சுத்தமான ஒரு கட்சியா இருக்கணும்னா இப்ப இனிமே ஒருத்தங்க கட்சி ஆரம்பிச்சு ஊழல் வழக்கு இல்லாதவங்க தான் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்க, மக்களுக்கு நீங்க சேவை செய்யணும்னு வரீங்கன்னா ஊழல் இல்லாதவங்களை வச்சுங்கன்ற. ஊழல்வாதிகளை மறுபடியும் கொண்டு வந்தா நக்கிட்டான் தேன் ருசி தெரியும், நக்காம இருப்பான் அவன். திரும்ப அவனுக்கு என்ன ஆகும் மனசுல? அன்னைக்கு அந்த கட்சியில இருந்து எடுத்தோமே இவ்வளோ, இப்போ இந்த கட்சியில இவ்வளோ வேகமா வந்துடுச்சு, இந்த கட்சியில நல்லா ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்குமே, மக்கள் இவ்வளவு திரண்டு வராங்களே, அப்ப இங்கே வந்து என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் மோசடி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கொள்ளடிக்கலான்ற எண்ணம் தானே உருவாகும். மக்களுக்கு சேவை செய்ய வரல நீங்க.
அதனால தான் நான் சொல்றேன். நான் கண்டிப்பா. ஆனா காங்கிரஸ் வந்து விசில் சின்னம் கிடைச்ச உடனே பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. விசில் சின்னம் கண்டிப்பா ஒரு பாராட்டுக்குரிய ஒரு சின்னம் தான். ஏன்னா ஈஸியா மற்றவர்களை குழந்தை முதல் பெரியவர்கள் வரை கவரக்கூடிய ஒரு சின்னம் தான். ஆனா அதற்கு கூட ஒரு ட்வீட் போடலாம். ஆனா எதிர்க்க கூட்டணிக்கு வருவதாக சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய இது காங்கிரஸ் வேணா வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இவங்களோட முடிவு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? காங்கிரஸோடைய முடிவு. காங்கிரஸ் தான் 26 சீட்டு கொடுத்துட்டாங்களே திமுகவில். அவங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. தாவேக்கா வரல. 26 சீட்டு கொடுத்துட்டாங்க. அது அவங்களுக்கு போதுன்ட்டாங்களா? ஆமாம், முடிஞ்சு போச்சு. அந்த கூட்டணி முடிஞ்சு போச்சு. அங்கே தாவேக்கா வரமாட்டாங்க. கனிமொழி போய் பேசிட்டு வந்தது வந்து சுமூகமா முடிஞ்சிருச்சு. அது கனிமொழி பேசினாலும் எந்த மொழி பேசினாங்களோ இல்ல, கனிமொழி தான் போனாங்க. 26 கூட்டணி 26 சீட்டுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்களே, முடிஞ்சு போச்சு கதை. சீட்டு நோட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமா, அதுல ஒரு சீட்டு ஜெயிக்க போறாங்க. அவங்க ஒரு சீட் தான் ஜெயிப்பாங்க. அதுல முடிஞ்சு போச்சு. 26 சீட்ல ஒரு சீட்டு ஜெயிப்பாங்க. அப்படின்னா 25 நஷ்டம் தான் திமுகவுக்கு. திமுகவே நஷ்டம் தாங்க. மொத்த திமுகவே 160ல 40 தான் ஜெயிக்க போறாங்க. 120 அவங்க போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. 40 தான் அவங்க ஜெயிக்க போறாங்க. எதிர்கட்சியா கூட இந்த உட்கார்றது ரொம்ப கடினமான காரியம். இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல மதுராந்தகத்தோடைய செய்தி மட்டும் பரபரப்பா போயிட்டே இருக்கு. ஏன்னா அதுலதான் வந்து அப்படியே எல்லா ஊடகங்களுமே வந்து அப்படியே ஒரு விஷயத்த மூடி மறைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். எனக்கு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் வந்து நேருக்கு ஒரு பதிலை வந்து வச்சிருக்காங்க. ஆனா அது இன்னும் பரபரப்பே ஆகலை அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அவர் மேல 888 கோடி, 1020 கோடி, 356 கோடி இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி இடி ஒரு கடிதம் அனுப்பி திரும்பவும் வந்து வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு. இதுல வந்து இன்பத்துறையுடைய வழக்கு இன்னைக்கு அவர் போட்டதை நீங்க வழக்கு பதிவு செஞ்சுட்டீங்களான்னு உயர்நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. இல்லை விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்னா வழக்கு பதிவு செய்யாமல் எப்படி விசாரணை போகும்? அதுக்கு டிஜிபி பதில் சொல்லணும் 28ஆம் தேதிக்குள்ள, இல்லைன்னா கைது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த செய்தி இன்னும் பரபரப்பாகல. அடுத்த நடவடிக்கை என்ன? இன்னைக்கு சட்டப்பேரவையில் நீ என்ன இப்படி பேசுற அப்படின்னு, நீயா நானா அப்படின்னு வாயா போயான்னு எதிர்க்கட்சி தலைவரை ஒருமையில பேசியிருக்காரு நேரு. அதாவது ஏற்கனவே போன மாதமே ஒரு எச்சரிக்கை வந்தது. 5ஆம் தேதி பதில் சொல்லுங்க. ஆமா, எச்சரிக்கை வந்தது. அடுத்து இல்லாம நீங்க எப்படியும் ஜனவரி மாத கடைசியில் கைது படலம் ஆரம்பிக்கும் இந்த சில ஊடகங்கள்லையும் வந்துட்டு இருந்தது. தேர்தலுக்கு முன்பதாக இவங்கெல்லாம் வீட்டுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் வீட்டுக்கு போகாம சிறைச்சாலைக்கு போறாங்க. இப்போ இது நேரு அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக சிறைச்சாலைக்கு போறாங்க. இது நடக்க தானே செய்யும். இது இயல்பு தானே. அதாவது இன்னும் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அதனால இந்த நிலைமை நடக்க தான் போகுது. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது ஒன்றும் பெரிய அதிர்ச்சியான காரியம் கிடையாது. ஆனா எந்த ஊடகங்களும் ஏன் சொல்லலை அப்படின்னு நீங்க கேட்குற கேள்வியே எப்படி இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் திமுக ஆட்சி தான் இருக்குது. திமுக ஆட்சியாளர்கள் எல்லா ஊடகங்கள்லையும் என்ன பண்றாங்க, மிரட்டி வச்சிருக்கிறாங்க. எதையும் எங்களை பற்றி தவறான காரியத்தை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு உதாரணம் திரு சவுக்கு சங்கர். இப்போ சவுக்கு சங்கர் பேசக்கூடாதுன்ற நிலைமைக்கு நிற்க வச்சிருக்கிறாங்க. அதனால இப்படிப்பட்ட ஆட்சி நடக்கும் போது எங்க இருந்து உண்மையெல்லாம் வெளியே வரும்? நீங்க சவுக்கு சங்கர்னு சொல்லும் பொழுது அவரையே வந்து நீதிமன்றம் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா? நீதிமன்றத்தையே நீங்க வந்து மிரட்டுவீங்களா, அந்த மாதிரி எல்லாம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் நீதிமன்றம் சவுக்கு சங்கர் கிட்ட கேட்டது இல்லையா? அதை தாங்க நான் சொல்றேன். நானு நீதிமன்றம் இப்ப யார் கையில இருக்குது? நீதிமன்றம் யார் கையில இருக்குது? அதுவும் ஆளுங்கட்சி கிட்ட இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, மாநில அரசு ஆளுங்கட்சி. ஏங்க நீதிமன்றத்தின் எத்தனையோ காரியத்தை இதை செய்யன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அவங்க செய்யாம இருக்கிறாங்களே. எப்படி, எந்த தைரியத்தில் செய்யாம இருக்கிறாங்க? கோர்ட் ஒரு ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் போட்டா இவங்க செயல்படுத்த மாட்டாங்க. எந்த தைரியத்தில் செயல்படுத்தாம இருக்கிறாங்க? விளங்குதா நான் சொல்றது? இல்ல, அதே நீதிமன்றம் தானே, அதே நீதிபதிகள் தானே 2 நாட்களுக்கு முன்னாடி திமுக திக 80% இந்துக்களை வந்து இந்த இனப்படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, விரோத பேச்சால வந்து இந்த மாதிரி வந்து இந்துக்களை அழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களே தானே கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆமாங்க, சொல்றாங்க. இதனால என்ன இது எடுத்தாங்க, நடவடிக்கை எடுத்தாங்க? சொல்லுங்க, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதை தான் நான் சொல்ல வரேன். நான்
இப்போ வந்து ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, தூய்மையாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ண உரிமை இல்லையா? இருக்கு. போய் ஓரமா பிறகு அவங்கள போய் ஏன் நீங்க கைது பண்றீங்க? இப்ப கூட கைது பண்ணாங்க. ஆனா சட்டப்பேரவையில ஒரு விஷயம் வந்து நல்ல மதிப்பெண் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. என்ன மதிப்பெண்? கைது பண்றது மதிப்பெண் கொடுப்பாங்களா? என்ன உடனே விளங்கலையே. அதாவது கைது பண்றதுல மதிப்பெண் கொடுக்க போறாங்களா? முதல்வர் சொல்லியிருக்காரு. அதான் முதல்வருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற. எதுக்கு மதிப்பெண் கொடுக்க போறாங்க? இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து பதவி இல்லாதவர்களுக்கு பரீட்சை எழுதும் பொழுது, இந்த மாதிரி டெட் எக்ஸாம் எழுதும் பொழுது, அவர்கள் ஆசிரியர்கள் தேர்வு எழுதும் பொழுது அவர்களுக்கு நல்ல மதிப்பெண் வந்து தமிழக அரசு. இப்போ நீங்க டெட்னு சொன்னா இன்னொரு காரியம் ஞாபகம். என்ன சொல்றாங்க, இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகள், ஆசிரியர்கள், பள்ளிகள், அந்த ஆசிரியர்களுக்கு சிறுபான்மையினர்களுக்கு டெட்டு தேவையில்லை. இது உண்மையா நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுல அரசாணை வேற எனக்கு சிலர் அனுப்பி வைக்கிறாங்க, அரசாணை போட்டுடுச்சுன்னு. எத்தனை அரசாணை இந்த ஆட்சியில போட்டு இன்னும் நடைபெறாம இருக்குது. 66 இது வந்து தள்ளுபடியே பண்ணிட்டாங்க, அதை நிறைவேற்ற முடியாது. ஆமா. இப்போ இந்த கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பார் சிறுபான்மையருக்கு அவர் ஏதோ நல்லது செய்துட்டாரு. அப்போ நீதி அரசர்கள் சொல்லியும் எதுவும் நடக்க மாட்டேது. ஒரு கோர்ட் ஆர்டர் எனக்கு நல்லா தெரியும். ஒருத்தருக்கு வந்து என்ன ஆகணும், அவங்க சேலரி அரியர்ஸ் ஒரு 3 வருஷமா வரல. கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, 10 நாள்ல நீ கொடுக்கணும்னு சொல்லிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வரல. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 3 வருஷம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆட்சி தான் இங்க நடந்துட்டு இருக்குது. அதுவும் யார்? அவங்க சிறுபான்மை கல்லூரியில் வேலை செய்தவங்க. ஆனா இங்க சிறுபான்மை என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி நல்ல அரசாணை கொடுத்துட்டாரு, திமுக ஆட்சி நல்ல ஆட்சி. ஆக இந்த திமுக ஆட்சியாளர்கள் யாருமே இந்த கோர்ட்டை, இந்த வழக்குகளை மதிக்கிறதே கிடையாது. கோர்ட் ஆர்டரையும் மதிக்கிறதே கிடையாது. நிச்சயமா இவர்கள் மேல கோர்ட் அவமதிப்பு வழக்கு போடலாம். அதனால தான் எல்லாரும் ஒவ்வொருத்தரா இப்போ உள்ள போறாங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ கே நேரு வந்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும்னு இப்ப சொல்லியிருந்தாங்களே. ஏன்னா 2 தடவை சொல்லியும் வந்து நாங்க அரசியலுக்காக எதையும் பார்க்க மாட்டோம், அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நாங்க பார்த்து அதை நடவடிக்கை எடுப்போம், இதை எடுக்கலன்னா கண்டிப்பா கைது நடவடிக்கை எடுக்கப்படும்னு உயர்நீதிமன்றம் இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்தடுத்து வழக்குகள்ல வந்து இடி வந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு 6 அமைச்சர்களுடைய பெயரும் இருக்கு. அதுவும் இந்த தேர்தலுக்குள்ள வந்து மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா எடுப்பாங்க. நிச்சயமா எடுப்பாங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம் தான் எந்த ஒரு இதுமே வந்து நடவடிக்கை எடுக்காம தானே இருக்கு. இனிமே எடுப்பாங்க. அதாவது எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. சரியா வந்துருவாங்க. தவறு செய்யறது இயல்பு. என்ன இப்போ மத்திய அரசு வந்து எனக்கே ஆச்சரியமா இருக்குது. ஏன் காரணம் என்ன, 2 வருஷத்துக்கு முந்தைய என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இந்த ஆட்சியை கலைச்சிருக்கலாம். அவங்களுக்கு பல நல்ல உரிமைகள் இருந்திருக்கு. ஏன் கடந்த 25ல கூட மத்திய அரசு என்ன பண்ணணும், ஆட்சியை கலைச்சிருக்கலாம். பல காரணங்கள் இருந்தது. ஆனா அவங்க செய்யவே இல்லை. ஆனா நீங்க சொல்வது போல செய்வாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நேற்று மோடி அவர்கள் சிஎம்சி ஆட்சியை தான் திமுக நடத்துதுன்னு சொல்றாரு. ஊழல் ஆட்சின்னு பிரதமர் மோடிக்கே நல்லா தெளிவாக தெரியுது. அப்புறம் ஏன் வந்து இப்ப வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா பாஜகவும் திமுகவும் வந்து அப்படி கிடையாதுங்க. நீங்க மக்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறீங்க. நீங்க தான் மக்கள் தான் தேர்ந்தெடுத்து வச்சீங்க. என்ன காரணம் மத்திய அரசாங்கம் இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு நடவடிக்கை இருக்கட்டுங்க. அதுக்குதான் அவர் சொல்றாரு, பிரதமர் என்ன சொல்றாரு, நீங்க தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள் தான் அவர்கள் கிரிமினலா இருக்கிறாங்க, அவங்க மாஃபியாவா இருக்கிறாங்க, அவங்க கரப்டா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாரு. சொல்ல வேண்டிய கட்டாயத்துல சூழ்நிலையில தள்ளப்பட்டார். அவர் அமைதியா இருந்தது பார்த்தா சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற மக்களுக்கு எடுத்து உரைக்கிறார். இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணல, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம நீங்க ஆட்சிக்கு அவங்களை கொண்டு வந்ததுனால நீங்களே என்ன பண்ணுங்க, அவங்கள வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. நல்லது தானே இது. அப்ப மத்திய அரசாங்கம் ரொம்ப நல்ல அரசாங்கம் தான் சொல்லணும். மக்கள் கொண்டு நடவடிக்கை எடுக்கதான் செய்யணும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அப்படி நடவடிக்கை எடுத்தா என்ன சொல்வீங்க, நீங்க ஏங்க அவங்கள உடனே கலைச்சிட்டீங்க, நீங்க ஏங்க நடவடிக்கை எடுத்தீங்க. இப்ப நீங்க சொல்றீங்க கே என் நேருவுக்கு அரெஸ்ட் நிச்சயமா உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப அரெஸ்ட் பண்ண என்ன சொல்லுவாங்க, உடனே திமுக அதெல்லாம் சேர்ந்தவங்களா என்ன சொல்லுவாங்க, வேணே மத்திய அரசு தலையிட்டு இவரை சிறைச்சாலைக்கு அனுப்பி விட்டார்கள் தேர்தல் வரும் நேரத்திலே அப்படின்வாங்க. வழங்குதா? இப்படி பண்ணா அப்படின்றீங்க, இப்படி பண்ணா போனா போன்னு விட்டாலும் ஏன் போனாம விடுறீங்க கேள்வி கேட்கறீங்க. வாய்ப்பு அவங்களுக்கு அமையக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்களா? வார்னிங் தான் இது. சரி, இப்போ சீர்திருந்துங்க. இப்போ அதாவது கொள்ளை அடிச்சிட்டீங்க, சரிங்க, நான் கொள்ளை அடிச்சுட்டேன், பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன்,
இதான் கஜானா காலின்னு சொல்றாங்கல்ல அரசாங்கத்துல, கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரு, தப்பு இல்லையே. நிச்சயமா நீ சரண்டர் ஆயிடு. அடிச்சிடுறாங்க, இங்கெல்லாம் ஊழல் நடந்து போச்சு, இதெல்லாம் சீர்படுத்தன்னு கொண்டு வந்து கொடுத்துறேன். அப்படி கொடுத்தனா உன்னை நல்லவன் தானே சொல்லுவாங்க, யாரும் கெட்டவன் சொல்ல போறது இல்லையா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா அடுத்தது வந்து என்டிஏ ஆட்சி தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா. நிச்சயமா இப்ப என்டிஏ ஆட்சி வந்தா இந்த சர்ச்சு, மசூதிகள், அந்த சிறுபான்மையினர்களுக்கு எல்லாமே வந்து ஏன்னா அதெல்லாம் இடிக்க போறாங்க, அவர்களுக்கு வந்து பெரிய தொந்தரவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஊடகங்கள்ல நிறைய நம்ம சமூக வலைத்தளங்கள் எல்லாம் ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. இது இந்த மாதிரியான செய்திகள் பரவுவதற்கு என்ன காரணம், எதற்காக இப்படி ஒரு தகவல் வெளியாச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நான் ஒரே ஒரு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். டெல்லி மாகாணம் திரு கெஜ்ரிவால் தான் அங்க முதலமைச்சரா இருந்தார். அவரை வீட்டுக்கு அமிச்சாச்சு. இப்ப அங்க யார் இருக்கிறா, பிஜேபி அரசாங்கம் தான் ஆட்சி நடத்திட்டு. ஏதாவது ஒரு கிறிஸ்தவனை சொல்லுங்க பிஜேபியால பிரச்சனை வந்துச்சுன்னு டெல்லியில வரல. இது திமுகவால் வேண்டும் என்றே இந்த கிறிஸ்தவர்கள் மூலமாக பரப்பக்கூடிய ஒரு செய்தி. இது எப்படி ஒரு அரசாங்கம் வந்து தானா வந்து வேணும்னு நசுக்குவாங்களா? இது எப்படி இருக்குன்னா, வரும்போது பார்த்தேன் திமுக அரசு தான் நிறைய கோயில்களை இடித்தது. அதை வேணா நம்ம பார்க்கலாம். இந்துக்கள் வந்து குமுறி எழுதாங்க. இது இப்ப திருப்பூர்ல கூட நடந்துச்சு. கோயில் இடிக்கிறதெல்லாம் விட்டுருங்க, கோயில் இடிக்கலாம் விட்டுருங்க, சர்ச்சைட்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. எந்த ஒரு அரசாங்கமும், அதுவும் பிஜேபி அரசாங்கம் மற்றவங்க 1000 சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு. அப்படியே எத்தனை மாநிலத்தில் அவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பா அங்க உள்ள மாநிலத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்தவனும் வீட்டுக்கு போயிட்டானா, இல்ல ஆலயம் நடத்தாம போயிட்டானா, அவன் வீட்டுல கூட்டம் நடத்தாம போயிட்டானா, இல்ல வாழாம போயிட்டானா, எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்துட்டாங்களா? நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கேட்குற, ஒரு மிஷினரி ஊழியம் செய்யறார் வட இந்தியாவில். நான் சொல்றேன், எப்பா நீ அங்கதான் ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டனே, நீ பேசாம தமிழ்நாட்டில் வந்து ஊழியம் செய்யுப்பா அப்படின்னு சொன்ன. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, தமிழ்நாடு தான் மோசம் அண்ணே, அங்க நான் நிம்மதியா இருக்கிறேனே, அங்க உள்ள மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க அண்ணே, இங்கதான் சரியில்லைண்ணே, இவங்க வீணா கழகத்தை உருவாக்குறானுங்க திமுக காரணங்கன்னு அவரு ரொம்ப திட்டமா சொல்றாரு. அவர் ஒன்றும் பிஜேபி காரெல்லாம் கிடையாது, பக்கா திமுக காரவர். அவரே இந்த வார்த்தையை சொல்றாரு. சரியா? அதனால பொய்யான ஒரு கருத்தை சொல்லி மக்களை எப்படியாவது திசை திருப்ப வேணும் என்று திமுக செய்கின்ற சூழ்ச்சிகள் இது, வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த நிலையில நேற்றைய தினம் வந்து மதுராந்தகத்துல இந்த நடந்த ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இஸ்லாமியர்கள், நிறைய கிறிஸ்தவர்கள், அதாவது இஸ்லாமியர்களை அழைத்து கொண்டு வந்தவர் கிறிஸ்தவர், அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா உதவி செய்தது வந்து இந்துக்கள். ஏன்னா இந்துக்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு பெரிய ஒரு துரோகத்தை இழைக்கிறது பாஜக அப்படின்னு சொல்லும் பொழுது, நேற்றைய தினம் இஸ்லாமியர்கள் அதிகமாக அந்த இடத்துல, கிறிஸ்தவர்கள் அதிகமாக அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து திமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு? ஏன்னா உதயநிதி இப்போ வரைக்குமே, ஏன்னா நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிறிஸ்தவரே அங்கிருந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்ப இப்போ வரைக்கும் உதயநிதியினுடைய பதில் எதுவுமே கிடையாது. ஆமா. அப்ப நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? பயந்துட்டாங்களா இல்ல வந்து அமைதி? இல்ல, அவங்களுக்கு ஏற்கனவே போன வாரத்திலிருந்தே கொஞ்சம் பயம்தான். பிரதமர் வராரு, இந்த முறை வித்தியாசமா இருக்க போகுது என்கின்ற ஒரு பயம் உணர்ச்சி. ஆனா நியூஸ்க்கான எந்த ஒரு, ஏன்னா நிறைய ஊடகங்கள் எதிர்பார்த்தாங்க ஒரு பெரிய கண்டென்ட் கிடைக்கும், ஏன்னா இவ்வளவு மக்கள் திரண்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா பெருசா எதுவும் இல்லையே, கூட்டணி கட்சிகள் தான் பேசினாங்க. இல்ல, பெருசா செய்யணும்னு அவசியம் இல்லை. மக்கள் இனிமே வந்து செய்ய வேண்டிய மக்களுடைய கையில இருக்குது. இப்போ கட்சிகள் எதுவும் செய்யணும்னு அவசியமே கிடையாது, அரசியல் தலைவர்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ எல்லாமே மக்கள் கையில இருக்குது. மக்கள் தான் புரிந்து கொண்டு வரும் தேர்தலில் என்டிஏ கூட்டணி கட்சிக்கு தங்களுடைய வாக்குகளை கொடுத்து என்டிஏ கூட்டணி கட்சியில் உள்ள இந்த தலைவர்களை ஆட்சி செய்ய உட்கார வைக்க வேண்டும். அதை கட்டாயம் மக்கள் செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா இப்போ வரைக்குமே சட்டமன்றத்துல 2 கட்சிகளுமே சண்டை போட்டுக்கிட்டு தானே இருக்கு. அது மக்களுக்காக தானே அவங்க சண்டை போடுறாங்க, தங்களுக்காக இல்லையே. மக்களுக்கு ஏன் இதெல்லாம் செய்யலன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் கேட்கறது நல்லது தானே. அது இல்லை, சண்டை போடுறாங்க. ஆனால் அப்படி இருந்தாலுமே வந்து இப்போ வரைக்குமே ஒரு முதல்வர் போய் பேசுகிறாரு, அதை வந்து எதிர்கட்சி தலைவர் கேட்டால் நீ வந்து கேட்டு வாங்கி தர வேண்டியதானே எதிர்கட்சியை கேள்வி கேட்குறாங்க. ஆனால் எதுவுமே வந்து ஊடகங்களில் வெளிவராமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாங்க, ஊடகங்கள் எல்லாத்தையும் அடக்கிட்டாங்க ஆட்சியாளர்கள். பேசணும் இந்த முடைக்கிற வேண்டாங்க, ஊடகத்தை முடைக்கிற வேண்டாங்க, அதனால் பயந்துட்டு எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. என்ன செய்யறது? காலம் வரும், கட்டாயம் அந்த நேரத்தில் எல்லா ஊடகங்களும் பதில் சொல்லும்.